ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எதிலும் வல்லவர் ஏவா வேலு சொல்லவா வேணும். திருவண்ணாமலை வேற நடக்குது. இளைஞரணி கூட்டம் சொல்லவே வேணாம். பிரம்மாண்டமாக தான் இங்க இருக்கும். பார்க்கும் பொழுது அவங்க ஒவ்வொரு நாற்காலிலும் நாளிதழ் இருக்கு, அவங்களுக்கு உண்டான உணவு இருக்கு, சாப்பாடும் தனியா வரவங்க பரிமாறி. யாரும் எந்த கஷ்டமும் படக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால அவங்களுக்கான ப்ரிகாஷன்ஸ் முன்னாடியே எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்களுக்கு அந்த சிட்டிங்ஸில் எல்லாமே இருக்கும். அவங்க அங்கேருந்து எங்கேயுமே போக தேவையில்ல. ஓகே. ஆனா இளைஞர்கள் அணி அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் அதை பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்களே, எங்களுக்கு தான் அவங்க அப்படின்னு அந்த இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அதிகமாக உட்காரதுக்கு இடம் பத்துமான்னு தெரியல. திமுகக்கு இல்ல எல்லாமே தாவேக்காக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ரொம்ப ஏத்துக்கிறீங்களா? கஷ்டம் ப்ரோ. ரசிகர் கூட்டம். ஒரு சில ரசிகர் கூட்டம் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. வந்த தலைமை ரசிகர் மன்றம்னு வந்து ஊருக்கு ஊர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அரசியலுக்கு செட் ஆகுமானா தெரியல ப்ரோ. ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அவங்கள பழந்துன்னு கொட்ட மாட்டவங்க இதில். இப்போ தானே புதுசாக வந்திருக்காரு. இன்னும் அனுபவம் நிறைய வேணும். இருந்தாலும் இந்த பவள விழா பாப்பான்னு சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கிள்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தொண்டரா கேட்கும் பொழுது எப்படி இருந்தது இது? புதுசாக அரசியல் வரவங்க பேசுறது தானே ப்ரோ அது. இளைஞர் கூட்டமும் பெண்கள் கூட்டமும் தாவேக்கா பக்கம் நிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ரசிகர் கூட்டம் அவ்வளோதான். இந்த கூட்டம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரசிகருக்காக வந்த கூட்டம் இல்லை, கொள்கைக்காக வந்த கூட்டம். எங்கள் இளம் தலைவர் வந்து சாதாரணமான ஆள் இல்லைங்க. அவர் வந்து கலைஞரோட பற்றோட கலைஞரோட ஒரு நிமிஷம். அவர் வந்து இளைஞர்களின் கலைஞர் ஐயா. அவர் வந்து சாதாரணமான இல்லை, கலைஞர்னா என்னன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. இளைஞர்களின் கலைஞர் அவர் வந்து அந்த ஒரு கொள்கைக்காக எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து சாணாதானத்தை வந்து உயர்த்தி நின்று எல்லாத்தையும் ஒன்று கூடுவார். நாங்கள் தான் 2026 வெற்றி பெறுவோம். ஆனா இந்த கூட்டம் எல்லாமே தாவேக்கா விசஸ் திமுகன்னு பார்க்கும் பொழுது அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லைங்க ஐயா, எங்களுக்கு வந்து தாவேக வந்து ஒரு பேசிக் கட்டமைப்பு இல்லாத கட்சி. ஆனால் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து கொள்கை உணர்வோடு வந்திருக்கோம்.